இது எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. கடுகு ஓட போகிறேன். கடுகு வெடிச்சோடனே சீரகம், பாவக்காய் நல்லா எண்ணெயில் வணங்கிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் எதுவும் போட முட்டை பொரியல் பண்ணுறதுனால பாவக்காய் முட்டை பொரியல். சீரகம் நல்லாயிருக்கும். சீரகம் போட்டு பாவக்காய் நல்லா எண்ணெயிலே வணக்கி வெந்துருச்சு அரை வேக்காடு. எப்போ பாவக்காய் குழம்பு வச்சாலும் எனக்கு பாவக்காடைய முட்டை பொரியலோ பாவக்காடைய பொரியல் வெஞ்சனமோ சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். பாவக்காய் குழம்பு இன்றைக்கி வச்சு நாளைக்கு மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு, லைட்டாக மஞ்சள் பொடி, பாருங்க நல்லா சுருங்க நல்லா வணக்கிருச்சு. முட்டையோட ஊற்றிக்கலாம். இப்படி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு தடவை சோறு சாப்பிட்லாமான்னு டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். லைட்டாக காரம் வேணும்னா காரம் பொடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான ஒரு பாவக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாரி சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.